ஆதியாகம புத்தகம் 12ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலேயே ஒரு அற்புதமான வார்த்தை அடங்கி இருக்கிறது. நம்ம தேவனை ஆராதிப்பதற்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு தகுதி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வசனத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான வார்த்தை தான் தேவனை ஆராதிப்பதற்கு இருக்கக்கூடிய ஒரு தகுதியாக வேதத்தில் பல இடங்களிலே நாம் பார்க்க முடியும். அப்படி என்ன இந்த வசனத்தில் இருக்கிறது? கர்த்தர் ஆபிராமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று தேவன் சொல்லுகிறார். தேவனை ஆராதிப்பதற்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய தகுதி தகப்பனையும் தாயையும் விட்டு போவதல்ல. அதே சமயத்துல தேவனை ஆராதிப்பதற்கு இருக்கிற மிகப்பெரிய ஒரு தகுதி விட்டு விடுதல், கிவ் அப். நாம் பிடித்து வைத்துக் கொள்ளுதலை ஆராதனை என்று நினைத்து கொண்டிருக்கலாம். இல்ல, விட்டு விடுதல். ஒரு விஷயத்தை உங்களால் விட்டு கொடுக்க முடியவில்லை என்று சொன்னால் நாம் ஆராதிக்க முடியாது. ஆண்டவர் ஏதோ ஒரு காரணத்திற்காக நம்ம எல்லாரையும் விட்டுவிடச் சொல்லுகிறார். அந்த காரணம் நேரடியாக சில இடங்களிலே தெரியலாம், சில இடங்களில் தெரியாமல் இருக்கலாம். ஆனால் விட்டு விடுதல் என்பதுதான் நம்முடைய ஆராதனையினுடைய முதல் படியாக இருக்கிறது. ஆபிரகாமை மெசபடோமியா பட்டணத்தில் இருக்கும் பொழுதே தேவன் அழைக்கிறார். அவர்கள் கிளம்பி வருகிறார்கள். இதை குறித்து நாம அப்போஸ்தல நடபடிகள் புத்தகத்தில் வாசிக்க முடியும். தகப்பனோடு கிளம்பி வருகிறார்கள், குடும்பமாய் கிளம்பி வருகிறார்கள். வருகிற வழியில இடையிலே தகப்பன் மரித்து போகிறார். அது எங்க இருக்கிறது? அதற்கு மேல இருக்கிற வசனம், அதாவது 11ஆம் அதிகாரம் 31வது வசனத்துல பாருங்க. தேராகி தன் குமாரனாகிய ஆபிராமையும் ஆரானுடைய குமாரனும் தன் பேரனுமாய் இருந்த லோத்தையும் தன் குமாரன் ஆபிராமுடைய மனைவியாகிய தன் மருமகள் சாராரையும் அழைத்து கொண்டு அவர்களுடனே ஊர் என்கிற கல்தேயருடைய பட்டணத்தை விட்டு கானான் தேசத்துக்கு போக புறப்பட்டான். இங்க யார் புறப்பட்டான்னு போட்டிருக்குன்னா, ஆபிரகாம் புறப்பட்டான்னு போடல, ஆபிரகாமுடைய தகப்பனார் புறப்பட்டாருன்னு போட்டிருக்கு. தேவன் அழைத்தது என்னமோ ஆபிரகாமை, ஆனால் அதற்கு முழுவதும் சம்மதம் தெரிவித்து ஒரு தலைமை தாங்கி அங்கிருந்து வந்தது யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆபிரகாமுடைய தகப்பன். அதைத்தான் நம்ம இந்த இடத்துல வாசிக்கிறோம். தேராக கிளம்புகிறதை பார்க்கிறோம். ஆனால் என்ன ஆயிற்று? இங்கே வந்து சேருவதற்கு முன்பதாகவே தேராக அங்கு மரித்து விடுகிறதை பார்க்கிறோம். பாருங்க 32வது வசனம். ஆரான்ல வந்து அவங்க தங்குறாங்க. தேராகுடைய ஆயுசு நாட்கள் 205 வருஷம். தேராகு ஆரானிலே மரித்தான். மீண்டும் தேவனுடைய அழைப்பு வருகிறது. ஆபிரகாமே, உன்னுடைய தகப்பன் அந்த இடத்துல மரித்து விட்டார், நீங்க அந்த இடத்துல தேங்கி நின்று கொண்டு இருக்கிறீர்கள், நீ அங்கேயே நிக்க வேண்டாம், நான் சொல்லக்கூடிய அந்த தேசத்திற்கு கிளம்பி வா. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா, உன் தகப்பன், உன் தேசம், உன் இனம், உன் வீடு எல்லாவற்றையும் விட்டு புறப்படு. இந்த செய்தியினுடைய சாரம்சம் விட்டு புறப்படு, விட்டு விடு அப்படிங்கிறது வேதம் முழுவதுமாக இருக்கும். எல்லா இடத்திலும் தேவன் ஒரு இடத்திலிருந்து அதை விட்டு விட்டு வர சொல்லி பயன்படுத்துகிறதை பார்க்கிறோம். இது உறவுகளை விட சொல்லி ஆண்டவர் சொல்லல, தேவனுக்காக சில விஷயங்களை நாம் விட வேண்டி இருக்கிறது. எப்பொழுது நம்மளுடைய உறவுகளோ, என்னுடைய இனமோ, என்னுடைய சமூகமோ, என்னுடைய மதமோ, நான் சார்ந்திருக்கிற எதுவா இருந்தாலும் சரி, தேவனுடைய வார்த்தைக்கு அந்நியமாக விரோதமாய் இருந்தால் விட்டு விடுவதற்கு கூட நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். அன்றாட நாம் பழகக்கூடிய நண்பர்கள், நான் இருக்கக்கூடிய இடம், இதுவும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு ஒரு பிரச்சனையாக இருக்கும் பட்சத்திலே நான் விட்டு விடுவதற்கு ஆயத்தமா இருக்க வேண்டும். மத்தேயு 4ஆம் அதிகாரத்துல 19வது வசனத்தை யாராவது வாசிங்க. என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன் என்றார். உடனே அவர்கள் வலைகளை விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். அங்க நம்ம பார்க்கிறோம், அவர்களுடைய வாழ்வாதாரமாக இருக்கக்கூடியதான வலைகளை விட்டு விட்டு செல்லுகிறார்கள். என தேவன் வேறொரு வேலையை கொடுத்திருக்கிறார். அது வரைக்கும் அவர்களுக்கு இருந்த ஒரு வேலை அந்த இடத்துல மாற்றப்படுகிறது. அவங்க வாழ்வாதாரம் அதுதான். ஆனால் தேவனுக்காக அதை விட்டு விட்டு செல்லுகிறார்கள். அவங்க போனாங்க அப்படின்னு போட்டிருக்கலாம். இன்றைக்கு கூட மீனவர்களுடைய பகுதியிலே வலைகள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. அதுக்கு அதிகமாய் பணம் செலுத்த வேண்டி இருக்கிறது. ஒன்றை சர்வசாதாரணமாக அதை விட்டு விடுகிறார்கள். ஆனா இன்றைக்கு கிறிஸ்துவுக்குள்ள வந்ததுக்கு அப்புறமுமே நம்மளால விட முடியாதவைகள் எவ்வளவோ இருக்கு. அதற்கு பல காரணங்களை நாம் சொல்லி கொண்டிருக்கிறோம். ஏன் நாம உறுதியா நிக்க கூடாதுன்னு நான் கேட்கிறேன். யாரும் நம்மளை என்ன செய்ய போறா? நம்முடைய சாங்கியங்களை விட்டு கொடுக்க முடியல, சடங்குகளை விட்டு கொடுக்க முடியல, நாம எந்த சமுதாயத்திலிருந்து வந்தோமோ அதில் இருக்கக்கூடிய எந்த பழக்கத்தையும் விட்டுவிட முடியவில்லை. வேண்டுமானால் அதற்கு வேற பெயரை வைத்துக் கொள்ளுகிறோம், பிரேயர் மீட்டிங்னு சேர்த்து வச்சுக்கிறோம், அவ்வளவுதான். காதுகுத்திலிருந்து சடங்குக்கு கூட நாம் மீட்டிங் நடத்தி கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் ஏன் நம்ம செய்யணும்னு கேட்கிறேன். இயற்கையாய் நடக்கக்கூடிய சில சரீர மாற்றங்கள், அவ்வளவுதான். அதை மற்ற மதத்தினர், அதிலும் முக்கியமாக
நாம் இருக்கக்கூடிய இந்தியாவில் பெரும்பான்மையா இருக்கக்கூடிய அந்த மதத்துல இதை ஒரு விழாவை எடுத்துக்கொண்டு கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். நாம் என்ன செய்யலாம்? ஜெபிக்கலாம், நன்றி செலுத்தலாம் வீட்டுக்குள்ள. அல்லது அதிகபட்சம் போதகருக்கு ஃபோன் பண்ணி சொல்லி நீங்க இதற்காக ஜெபித்து கொள்ளுங்க. இதுக்கு மேல நாம் என்ன செய்யலாம்னு நினைக்கிறீங்க? எதற்காக நாம் இந்த மாதிரி ஃபங்க்ஷன் எல்லாம் கொண்டாடிட்டு இருக்கிறோம்? ஒரு சாதாரண விஷயத்தையே என்னால் விட்டுத்தர முடியவில்லை. யாருக்காக? உறவினர்களுக்காக, என்னை சார்ந்திருக்கக்கூடிய, என்னை சுற்றி இருக்கக்கூடிய சில நபர்களுக்காக. தேவனை மாத்திரமே நீங்கள் பின்பற்றி கொண்டிருப்பீங்கன்னு சொன்னா சில விஷயங்களை நீங்கள் விட்டு விடுவது தான் அவருக்காக நீங்கள் நிற்கிறீர்கள் என்று வெளியே தெரியக்கூடிய ஆதாரமாக இருக்கிறது. யூ ஹாவ் டு. சில விஷயங்கள் நாம கொண்டாடலாம், நத்திங் ராங் இன் தட். தேவனுடைய சமூகத்துல சந்தோஷப்படலாம். தேவன் உங்களுக்கு ஒரு வருடத்தை கூட கூட்டி கொடுத்திருக்கிறாரா? நத்திங் ராங் இன் தட். நீங்கள் தேவனுடைய சமூகத்தில் நன்றி செலுத்துங்க, என்ன வேணாலும் செய்யுங்கள். புதிதாக ஒரு இடத்திற்கு செல்லுகிறீர்களா, ஒரு வீடு மாறி போகிறீங்களா, அந்த வீட்டில் நீங்கள் நிம்மதியாக வாழ ஒரு ஜெப கூட்டத்தை செய்கிறீங்க, நத்திங் ராங் இன் தட். ஆனால் சில விஷயங்கள் சில அந்நிய மார்க்கத்தில் இருக்கக்கூடியவைகள். அப்படியே வேறொரு வீடு மாறி போனாலும் சரி, அங்கும் கூட சில சடங்கு சம்பிரதாயங்களை இன்றைக்கு கிறிஸ்தவ வீடுகளிலே செய்து கொண்டிருக்கிறார்கள். ஜெப கூட்டத்திற்கு அழைக்கிறார்கள். நம்மளாம் ஜெபிச்சு போனதுக்கு அப்புறம் பக்கத்து வீட்டுல இருந்து மாடை உள்ள விட்டு வீடெல்லாம் மிதிக்க விடுற கூட்டமும் இருக்கு. முன்னாடி நம்ம எல்லாம் மாடு மாதிரி வந்து ஜெபிச்சுட்டு போயிட்டோம், அது சரியில்லை. அதுக்கப்புறம் உண்மையான மாட்டை உள்ள விட்டு அந்த வீட்டை புனிதப்படுத்தி அதுக்கப்புறம் அதை வெளியே அனுப்பக்கூடிய கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். வெக்கக்கேடு. திருமண வீட்டுக்கு கீழே மிளகாய போடக்கூடிய சாங்கியங்கள் கிறிஸ்தவ சமுதாயத்தில் இருக்கிறது. வழியில நடந்து வர்றவங்க எல்லாம் நச்சு நச்சு நச்சுன்னு தும்மிட்டு வர்றாங்க. என்ன அப்படின்னு கேட்டா கண்ணு பட்டு விடும். தென் பாகங்களிலே இது போன்ற பல சடங்குகளை நாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம். ஏன் நான் கேட்கிறேன், ஏன் விட முடியல? ஆண்டவர் சொல்லுகிறார், நீ உன் தகப்பனை, உன் தேசத்தை, உன் இனத்தை எல்லாவற்றையும் விட்டு புறப்படு என்று சொல்லுகிறார். நீங்க வாங்க, மனுஷர்களை உங்களை நான் பிடிக்கிறவர்களை மாற்றுவேன் என்று சொல்லும் பொழுது அவர்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்தையே விட்டு விட்டு செல்லுகிறதை பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய நாமத்தின் நிமித்தம் யார் தன்னுடைய சகோதரனையாவது, சகோதரியையாவது, தந்தையையாவது, தாயையாவது, மனைவியையாவது விட்டு விட்டவன். அர்த்தம் என்ன? தேவனா இந்த உலகமா? தேவனா உறவா? தேவனுக்கு முன்பதாக, தேவனுக்கு இணையாக எதுவும் இல்லை என்பதை எப்பொழுது ஒரு விசுவாசி தன்னுடைய வாழ்க்கையில காண்பிக்கிறாரோ அவர்தான் ஆராதனை செய்யக்கூடிய ஒரு நபராக இருக்கிறார். பாடல் பாடி ஆராதிப்பதல்ல, வெறும் ஸ்தோத்திரம் சொல்லுவதல்ல. உங்களால தேவனுக்காக விட்டு கொடுக்க முடியுதா? நிறைய பேர் இதையெல்லாம் விட்டு கொடுப்பார்கள், பாவத்தை விட்டு கொடுக்க மாட்டார்கள். பாவத்தை விட்டு கொடுக்க முடியாதவர்கள் இருக்கிறார்கள், பழக்க வழக்கத்தை விட்டு கொடுக்க முடியாதவர்கள் இருக்கிறார்கள், சுகத்தை விட்டு கொடுக்க முடியாதவர்கள் இருக்கிறார்கள், சுகபோகத்தை விட்டு கொடுக்க முடியாதவங்க இருக்கிறாங்க. நேற்றைக்கு முன்தினம் ஒரு செய்தி சேனலிலே இப்படியாக செய்தியை கேட்டுக்கொண்டிருந்தேன். நம்முடைய நாட்டின் பாரத பிரதமர் மோடி தன்னுடைய உடலை வருத்தி எந்த உணவும் இன்றி வெறும் நீராகாரத்தை மாத்திரமே எடுத்துக்கொண்டு தியானம் செய்து கொண்டிருக்கிறார். அந்த அளவுக்கு தன்னுடைய தேகத்தை அவர் வருத்தி கொண்டிருக்கிறார் அப்படின்னு அந்த கமெண்ட்ரியில சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. கீழே ஃபிளாஷ் நியூஸ் அதுல என்ன போய் கொண்டிருக்கிறது என்று சொன்னால், நம்முடைய பாரத பிரதமருக்காக 2 குளிர்சாதன பெட்டிகள் அங்கு கொண்டு போய் வைக்கப்பட்டதுன்னு கீழே ஃபிளாஷ் நியூஸ் அப்படி போயிட்டு இருக்கு. மேல என்ன பண்ணி கொண்டிருக்கிறது? உடலை வருத்தி கொண்டு தியானம் செய்து கொண்டிருக்கிறார். கீழே என்ன போய் கொண்டிருக்கிறது? குளிர்சாதன பெட்டி போய் கொண்டிருக்கிறது. இது முரண்பாடாக இல்லையா? நாம் அவர்களை தவறு சொல்லல. குளிர்சாதன பெட்டி இருக்கிறது தவறு இல்லை. நம்ம சர்ச்சில் குளிர்சாதன பெட்டி இருக்கலாம், வீட்டில் குளிர்சாதன பெட்டி இருக்கலாம். ஆனா நான் உடலை வருத்தி கொண்டு இருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய ஒருவர் குளிர்சாதன பெட்டி இருக்கும் பொழுது அங்கு அது முரண்படுகிறது. ஒரு விஷயத்தை விட்டு கொடுக்க முடியவில்லை. நீங்க ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு விட்டீர்கள், ஆராதிக்க வந்திருக்கிறீங்கன்னு சொல்லும் பொழுது நீங்கள் நன்றாக சுகமாக இருக்கிறீங்க. ஏதோ ஒரு சூழ்நிலையில சில விஷயத்தை விட்டு கொடுக்க முடியவில்லை. இது எப்படி நாம தேவனை ஆராதிக்கக்கூடிய ஆராதனையாக இருக்க முடியும்? பாவத்தை விட்டு கொடுக்க முடியல, என்னுடையது என்பதை விட்டு கொடுக்க முடியவில்லை, கோபத்தை விட்டுவிட முடியவில்லை, பண ஆசையை விட்டுவிட முடியவில்லை, உலக பிரகாரமான சடங்குகளை விட்டுவிட முடியவில்லை, தவறான நண்பர்களை விட்டுவிட முடியவில்லை, தப்பான பழக்க வழக்கத்தில் இருக்கிற, போதை பழக்க வழக்கத்தில் இருக்கிற நண்பர்களை விட்டுவிட முடியவில்லை. பின்ன எப்படி நாம தேவனை ஆராதிக்க முடியும் நான் கேட்கிறேன். தேவனுக்காக நீங்க நிற்பீங்கன்னு சொன்னா, நீங்க எதெல்லாம் ராஜ்யத்திற்கு விரோதமா இருக்கிறதோ அவற்றை எல்லாம் விட்டு விடுவீர்கள். அவர்கள் வலைகளை விட்டு, படகுகளை விட்டு கர்த்தரை பின்பற்றினார்கள். ஆண்டவரிடத்துல பேதுரு சொல்லும் பொழுது, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே அப்படின்னு கேட்டார். அந்த அளவுக்கு அவர்கள் உண்மையாகவே எல்லாவற்றையும் விட்டு இருந்தார்கள். நாம விட்டு விட்டதுல பெருமை கொள்ளக்கூடாது. அந்த மாதிரி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. தேவனிடத்துல போய் விட்டு விடுதலே தேவனுக்கு உகந்த ஒரு பாத்திரமா இருக்கிறது. ஆகவேதான் ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால்
அவன் சிலுவையை சுமந்து கொண்டு தன்னைத்தானே வெறுத்து என்னை பின்பற்ற கடவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது எதை காண்பிக்கிறது என்று சொன்னால் விட்டு விடுதலை காண்பிக்கிறது. ஆண்டவரை இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் விட்டார். அவர் எதையெல்லாம் விட்டு விட்டார் தெரியுங்களா? பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 6வது வசனம். அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிபையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். நல்லா கவனிச்சிங்களா? அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் அந்த இடத்தை விட்டு மனுஷர் சாயலாய் மாறினார். அது என்ன சாயல்? அடிமையின் ரூபம் எடுத்தார். தேவனுக்கு பிரியமாய் வாழுவதற்காக, தேவனை பிரியப்படுத்த, தேவனை ஆராதிக்க அவர் அடிமையின் ரூபம் எடுத்தார். மிகப்பெரிய ஒரு இடத்தை விட்டு கொடுத்தார். தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையடித்த பொருளாக அவர் எண்ணிக்கொள்ளாமல், விட்டுவிட முடியாத ஒரு இடமாக அவர் எண்ணிக்கொள்ளவில்லை. இன்றைக்கு தங்களுக்கு பதவியை விட்டுவிட முடியவில்லை, பொறுப்பை விட்டுவிட முடியவில்லை, எதையும் விட்டு கொடுக்க முடியவில்லை. எப்படி நாம கர்த்தரை ஆராதிக்க முடியும்? ஒரு குடும்பத்தில் நாம் இருக்கும் பொழுது விட்டு விடுதல் என்பதுதான் அங்கு சமாதானத்தை கொண்டு வருகிறது. தேவனுடைய சமூகத்தில் விட்டு விடுதல் என்பதுதான் தேவனுக்கு பிரியமான ஆராதனையாக இருக்கிறது. ஒன்றை நாம் பிடித்து கொள்ளுவேன் என்று நாம் எண்ணினோம் என்று சொன்னால் நாம் அதை இழந்து போய்விடுவோம். நம்ம இயேசு கிறிஸ்துவை போல அவர் பிதாவுக்காக தன்னை விட்டு கொடுத்தார், தன்னுடைய ஸ்தானத்தை விட்டு கொடுத்தார், எல்லாவற்றையும் விட்டு கொடுத்தார். நாம கர்த்தருக்காக நம்ம விட்டு கொடுக்கிறவர்களாக இருப்போம்.